Hello my dear amazing learners. நான் உங்க நிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்டோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ லிவிங் வேர்ல்ட் லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது இன்க்ளூட் பண்றதும் ரிமூவ் பண்றதும் இருந்துட்டே இருக்கும். ஸோ அஸ் ஆஃப் நவ் நமக்கு நீட் கண்டக்ட் பண்ற ஆர்கனைசேஷன்ல இருந்து எந்த ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பர் சிலபஸ் ரிலீஸ் ஆகாதனால வில் ஸ்டிக் டு த லாஸ்ட் இயர் சிலபஸ். ஸோ 2024 இயர்ல என்ன சிலபஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சிலபஸை நம்ம இப்போ படிச்சுக்கலாம். இன்கேஸ் ஒருவேளை ஏதாவது எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் ஆட் பண்றாங்க அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை ரிமூவ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்ததோ அதை அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வாட் இஸ் லிவிங். ஸோ லிவிங்னா என்னது, உயிர் வாழ்றதுன்னா என்னது, என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருந்தா அதை உயிரினம் அப்படின்னு சொல்லலாம், எந்த கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அதை நான் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த லெசன்ல முக்கால்வாசி கவர் பண்ணது இதுதான். லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன, எது லிவிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இந்த லெசன்ல கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன. பயோடைவர்சிட்டி, பயோனா லைஃப், வாழ்ற உயிரை தான் நம்ம பயோன்னு சொல்லுவோம். டைவர்சிட்டினா வெரைட்டி. ஸோ நம்ம லைஃப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வெரைட்டி என்னன்னு சொல்லலாம், பயோடைவர்சிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும். நம்ம செடி கொடிகள்னு சொன்னா கூட அதில் கூட நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ நீம் ட்ரீஸ், மேங்கோ ட்ரீ, கோகோனட் ட்ரீ, அது மாதிரி ட்ரீஸ் எடுத்தாலும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ்ல கேட்ஸ் இருக்கும், டாக்ஸ், ஹியூமன்ஸ், பேர்ட்ஸ் அப்படின்னு அனிமல்லையும் வெரைட்டி இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம பேசிக்கலி பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஓகே, பிளான்ஸை கிரியேட் பண்ணி தனியாக வச்சாச்சு, அனிமல்ஸ் அதை வழி தனியாக இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாம ஏன் கிளாஸிஃபை பண்ணணும், பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் ரெண்டும் ஒரே குரூப்ல இல்லை, இதெல்லாம் ஏன் நாம செய்யணும், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த கொஸ்டினையும் நம்ம அந்த லெசன்ல அட்ரஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன. ஸோ டாக்ஸானமிங்கிறது டாக்ஸாவை பத்தி படிக்கிறது. ஸோ டாக்ஸானன்னு நம்ம லெசன் பார்க்கும்போது கிளியரா பார்க்கலாம். ஸோ டாக்ஸாவை ஸ்டடி பண்ற ஸ்டடியை டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாக்ஸானமியில எவல்யூஷனரி பயாலஜி, அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிசம் இருந்திருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் உருவாயிருக்கும். இந்த மாதிரி கான்செப்டை இன்க்ளூட் பண்றது தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ்னா என்ன, நம்ம நிறைய சின்ன குழந்தையா இருக்கும் போதோ இல்லை ஒரு 5th 6th இருந்தோ கேட்டிருப்போம் ஸ்பீஷிஸ்னு. அப்படி ஸ்பீஷிஸ்னா என்ன, ஸோ அந்த கான்செப்டை பற்றி அந்த லெசன்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தென் டாக்ஸானாமிக்கல் ஹைரரிக்கி. ஸோ ஹைரரிக்கினா லோவர் கேட்டகரியில இருந்து ஹையர் கேட்டகரி. இப்போ நம்ம ஸ்கூல்ல எடுத்துக்கலாம், டீச்சர் இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைரரிக்கி ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கம்பெனி இருந்தாங்கன்னா ஒரு நார்மல் எம்ப்ளாயி, அதுக்கு ஒரு டீம் லீடர், அப்புறம் ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜிங் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லினஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லிவிங் வேர்ல்ட்ல என்ன ஹைரரிக்கி இருக்கு அப்படின்னா அது டாக்ஸானாமிக்கல் ஹைரர்கி. டாக்ஸாவை வச்சு ஹைரர்கி பிரிப்பாங்க. இதையுமே நம்ம லெசன் பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பைனாமியல் நாமென்கிளேச்சர். பை அப்படின்னாலே டூ அப்படின்னு ரெஃபர் பண்ணும். ஸோ பைனாமியல் நாமென்கிளேச்சர், ஒரு பிளான்ட்டுக்கோ அனிமலுக்கோ வைக்கக்கூடிய பேர்ல 2 டெர்மினாலஜி இருக்கணும், அதாவது 2 நேம்ஸ் இருக்கணும். ஸோ அந்த நேம்ஸ் வைக்கிறதுக்கான என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அந்த ரூல்ஸ் படி அந்த நேமை வைக்கலன்னா அந்த நேமை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான க்ரைட்டீரியாஸ் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்ல பார்ப்போம். பைனாமியல் நாமென்கிளேச்சர்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த லெசன்ல கவர் பண்ணுவோம்.